வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே நெனச்ச மாரியே நடந்துராதுல்ல. அந்த மாரி தான் எனக்கும். நான் ஐடில சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன். நல்ல டீம், நல்ல டீம்மேட்ஸ், நல்ல பொசிஷனு, நல்ல சேலரி. இப்போதைக்கு ஹைக்குக்காகவோ, ஜாப் பிரஷருக்காகவோ வேற ஜாப் மாற வேண்டிய அவசியம் இல்ல. 2026 இங்கேயே பீஸ்ஃபுல்லா லைஃப் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். சடனா டிசம்பர் ஹாலிடேஸ்லாம் முடிச்சுட்டு ஜான்வரி 2026 ஆஃபீஸ்க்கு வந்தா நெறைய பேர காணோம். என்னன்னு கேட்டா பட்ஜெட் ப்ராப்ளம் நெறைய பேர் ஆஃப் போர்ட் பண்ணியாச்சு அக்கவுண்ட்லருந்து சொல்றாங்க. எனக்கும் என் டீம்மேட்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. 2026 வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பொங்கல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா ரிட்டர்ன் வந்தா, திரும்ப ஒரு கால் வருது. உங்களுக்கு ஜூனோட எஸ்ஓடபிள்யூ முடியுது. அதுக்கப்புறம் கன்டின்யூ ஆகுறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு. சரி இனிமே நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். படிக்க ஆரம்பிச்சிடலாம்னு ஸ்டார்ட் பண்றேன். கரெக்ட்டா பேக் டு பேக் ஒர்க் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிப்ரவரி 23ஆம் தேதி புரொடக்ஷன் ரிலீஸ்ன்னு சொல்றாங்க. அந்த டெஸ்டிங்க நான் தான் லீட் பண்றேன். அது ரிலீஸ் கிட்ட வர வர நெறைய பேர் லீவ்ல போறாங்க. நானும் இன்னொரு பையனும் மட்டும் மாங்கு மாங்குன்னு வேலை செய்றோம். பிப்ரவரி 23ஆம் தேதி ரிலீஸ் கரெக்ட்டா போகுது. நானும் அந்த பையனும் பேசிக்கிறோம். பைப்லைன்ல இவ்ளோ ஒர்க் இருக்கு. இவ்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம எஸ்ஓடபிள்யூவ எக்ஸ்டெண்ட் பண்ணிருவாங்க. அப்படி ஜூன்லலாம் முடியாதுன்னு சொல்லி ஜாலியா இருக்கும். கரெக்ட்டா அதே நாள் நைட் 6 மணிக்கு கால் வருது. எனக்கும் அந்த பையனுக்கும். உங்க 2 பேருக்கும் மார்ச் 6ஆம் தேதி தான் இந்த ப்ராஜெக்ட்ல லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் பெஞ்சுக்கு மூவ் ஆயிருவீங்க. ரெஸ்யூம் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. 2 பேரும் மாத்தி மாத்தி கால் பண்ணி பேசி 2 பேரையும் நாங்களே கன்சோல் பண்ணிக்கிறோம். ஓகே ஃபைனலா பார்த்துக்கலாம். இதெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. ப்ராஜெக்ட் முடியும். பெஞ்சுக்கு போவோம். இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். வேற அக்கவுண்ட் கிடைக்கும். பார்த்துக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்றோம். அதே டைம்ல எங்களுக்கு இன்னொரு டவுட். இப்ப நம்ம பெஞ்சுக்கு போயிட்டா நோட்டீஸ் பீரியட் கம்மியாயிரும். ஏதாச்சும் வேற வேலை வெளிய கிடைச்சாலும் நமக்கு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிருவாங்க. இது ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு வெளிய தேடுவோமா அப்படின்னு ஒரு டவுட். அப்படியே நம்ம வெல் விஷர்ஸ் கிட்டயும் கொஞ்சம் பேர்கிட்ட பேசுறோம். அப்புறம் நம்மளும் யோசிக்கிறோம். இப்ப இருக்க சூழ்நிலையில ஏஐ லே ஆஃப் அது இதுன்னு போயிட்டு இருக்கு. இப்ப வேற வேலை கிடைச்சாலுமே அங்க போன உடனே ஏதாச்சும் பட்ஜெட் ப்ராப்ளம் வந்தா எதுவும் நம்ம புதுசா போன உடனே நம்மளே ப்ரூஃப் பண்ணிக்க டைமே இருக்காது. அண்ட் தென் பேக்கேஜும் அதிகமா வாங்கி போயிருப்போம். ஃபர்ஸ்ட் கை வைக்கணும்னா நம்மள தான் கை வைப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்க ஜாப நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு ஏஐ இன்ஜினியர் ரோலாவே கன்வெர்ட் ஆகி போயிரலாம் இயர் எண்டுக்குள்ளன்னு சொல்லி டிசைட் பண்றேன். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வேற ஒரு அக்கவுண்ட்ல இருந்து ஒரு கால் வருது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் காமிச்சு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்குறாங்க. நானும் எல்லாமே தெரியும்னு சொல்லி டிக் பண்றேன். ஓகே நீங்க அப்ப இந்த ரவுண்ட் கிளியர் பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறோம். ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி 30 ப்ரொஃபைல் அனுப்பிச்சோம். எல்லாருமே ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. நீங்க நல்லா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே எனக்குமே செலக்ட் ஆகணும்னு தான் ஆசை. எனக்கு ஒரு 4 டேஸ் ப்ரிப்பேர் பண்ண டைம் வேணும். நான் இப்ப ரெடியா இல்ல இன்டர்வியூக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களும் டைம் குடுத்தாங்க. கரெக்ட்டா மார்ச் 6ஆம் தேதி இந்த ப்ராஜெக்ட்ல லாஸ்ட் டேட். அதே நாள் அங்கேயும் இன்டர்வியூ நடக்குது. ஃபைனலா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளிய போற அன்னைக்கே இன்னொரு ப்ராஜெக்ட்ல செலக்ட் ஆயிடுறேன். பிஜிபி ப்ராசஸ்லாம் இனிஷியேட் பண்றாங்க. இப்போதைக்கு ஜாப் சேஃப் ஆயிருச்சு. எனக்கு இதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னா இப்போதைக்கு ஜாப் சேஃப் ஆயிருச்சு. நம்ம வெளிய வேலை தேடும்போது நம்ம நெகோசியேஷன் பவரும் அப்படியே இருக்கும். நம்ம பயத்துல ஏதோ ஒரு ஜாப அக்செப்ட் பண்ண மாட்டோம். இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு ஒரு புது டீமு, புது அப்ளிகேஷனு, புதுசா எல்லாமே கத்துக்கணும் ஸ்க்ராட்ச்ல இருந்து. இது மொத்தமா புது ஜாப் போற மாரியே தான். ஆனா எதுவுமே ஹைக் கிடையாது. ஸோ இப்ப பெஞ்ச்ல இருக்கவங்க எல்லாமே வெளிய வேலை தேடலாமா? இல்ல இன்டர்னலாவே மூவ் ஆகலாமான்னு கேட்டீங்கன்னா, அவங்கவங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன பொறுத்து தான் இது மாறும். பெஞ்ச் டைம்ல நீங்க தைரியமா ரிஸ்க் எடுத்து நீங்க ஒரு பிரேக் விழுந்தாலும் பரவால்ல. வெளிய ஜாப் கிடைச்சா நல்ல ஹைக்கோட போலாம்னு டிசைட் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க அதையுமே ட்ரை பண்ணலாம். என் சிச்சுவேஷனுக்கு நான் இப்ப பண்ணது தான் கரெக்ட்ன்னு சொல்லி நான் நம்புறேன்.